மற்றுமொரு அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகம் முன்பு தற்பொழுது எஸ்எஃப்ஐ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசும் காவல்துறையும் விசாரணையை தீவிரப்படுத்த வலியுறுத்தி தற்பொழுது எஸ்எஃப்ஐ அமைப்பினர் முழக்கங்களை எழுப்பி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் முன்பு எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். எஸ்எஃப்ஐ அமைப்பினருடைய கோரிக்கைகள் என்னென்ன, விவரங்கள்? வணக்கம். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தனது மாணவன் மாணவி ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து பேசியிருந்து கொண்டிருந்த போது 2 மர்ம நபர்கள் அந்த ஒரு மாணவனை தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக மாணவியும் மாணவனும் கோட்டூர்புரம் போலீசார் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மாணவி அளித்த புகாரின் பேரில் பாலியல் வன்கொடுமை மற்றும் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. அதே போன்று மாணவனை தாக்கிய தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தற்போது 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தற்போது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்பு தற்போது எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தற்போது கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த தொடர்பாக தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் மூடி மறைக்க கூடாது, ஒளிவு மறைவு இல்லாமல் விசாரணையானது நடத்தப்பட வேண்டும். இதனை முடக்குவதற்காக உரிய விசாரணை நடத்தவில்லை என்று எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தொடர்ந்து தற்போது கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் தற்போது போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கலந்து செல்லுமாறு தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோஷங்களும் எழுப்பி வருகின்றனர். தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர். உள்ளே புகுந்து